வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தன் இறுதி காலம் நெருங்கியதை அறிந்து தன் இறுதி படுக்கையில் தன் மக்களை ஆசீர்வதித்த முதியவரின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் இன்றைய தியானம். அருமையானவர்களே, நாம் ஆதியாம வேத ஆராய்ச்சியின் கடைசி பாடத்திற்கு வருகிறோம். ஆதியாமம் 49ஆம் அதிகாரத்திலே மரணப்படுக்கையிலே யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதமும் தீர்க்க தரிசனமும் யாக்கோபின் இறுதி வார்த்தைகளும் மரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஆதியாமம் 49ஆம் அதிகாரம் 8 முதல் 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் கற்றுக்கொள்வோம். ரூபன் முதலிடத்தை இழந்தார். சிமியோனும் லேவியும் கூட முதலிடத்தை இழந்தார்கள். இந்த கோத்திரங்களிலிருந்து ராஜா வரமாட்டார். பாவம் செய்த இன்னொரு சிறுவனும் அங்கே இருந்தான். அதுதான் யூதா. தேவனுடைய கிருபை அவனுக்கு என்ன செய்தது என்று நாம் பார்ப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இதன் விளக்கம் என்ன? யூதாவின் வம்சத்திலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு நாள் அவர் முன் அனைவரும் பணிவார்கள். வசனங்கள் 9-10 பாருங்கள். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இது தேவனுடைய வார்த்தையிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஆதியாமம் 3:15 வாசிக்கிறோம். ஸ்திரீயின் அந்த வித்து தான் சர்ப்பத்தின் தலையை நசுக்குபவர். அவரே வெற்றியை பெறுகிறவர். இதுவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய முதல் தீர்க்க தரிசனம். பிறகு அந்த வித்து ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது அது யூதாவிற்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. யூதாவின் வம்சத்திலிருந்தே அவர் வருவார். சமாதானம் என்ற வார்த்தைக்கு அமைதி மற்றும் இளைப்பாறுதல் என்று பொருள். கிறிஸ்துவே அமைதியை கொண்டு வருகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இரட்சகராக உலகில் வந்த இயேசு கூறினார். கிறிஸ்து சமாதான கர்த்தர் மாத்திரமல்ல, அவரே இந்த பிரபஞ்சத்தின் செங்கோலை பிடிப்பவர். ஆணிகளால் துளைக்கப்பட்ட கைகளில் அது இருக்கும். இந்த அதிகாரத்தின் 24ஆவது வசனத்தின் கடைசி பகுதியிலே தேவனிடத்திலிருந்து மெய்ப்பரும் இஸ்ரவேலின் கன்மலையும் வருவார் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த சமாதான கர்த்தர் ஒரு மெய்ப்பராகவும் கன்மலையாகவும் இருக்கிறார். எண்ணாகமம் 24:17க்கு நாம் வரும்பொழுது ஒரு நட்சத்திரம் பற்றிய தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். கிறிஸ்துவின் வருகை எதையெல்லாம் குறிக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அவர் ஸ்திரீக்கும் பிதாக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வித்து. அவர் இளைப்பாறுதலை தரும் சமாதான கர்த்தர். அவர் செங்கோலை ஏந்திய ராஜா. அவர் தமது உயிரை கொடுத்த மெய்ப்பர். ஒரு நாள் வரப்போகிற பிரதான மெய்ப்பர். அவர் வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட, ஆனால் இப்பொழுது மூளைக்கு தலைக்கல்லாக மாறியுள்ள கன்மலை. அவர் தமது சபைக்கான பிரகாசமுள்ள விடியற்கால நட்சத்திரம். ஆதாம் முதல் சேத் வரை இந்த வம்சம் சென்றது. சேத் முதல் நோவா வழியாக சேம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று கடந்து இப்பொழுது யூதாவிற்கு வந்திருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் இங்கே ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின்படியும் ஒழுங்கின்படியும் செயல்படுகிறார். ஆதியாகமம் 49:11-12 வசனங்களை பாருங்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் துவைப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். யாரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவரே இயேசு கிறிஸ்து. ஒரு சிறிய கழுதையின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளே வந்தவர். தம்மையே மேசியாவாகவும் ராஜாவாகவும் இரட்சகராகவும் முதல் முறை அர்ப்பணித்தவர். தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியும் துவைப்பான் என்பது இயேசுவின் சொந்த இரத்தம். ஆனால் ஏசாயா 63:2 இயேசு மீண்டும் உலகத்திலே 2ஆம் முறை வரும்பொழுது, உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலயம் மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன என்ற கேள்வி கேட்கப்படுகிறது.
அந்த நேரத்திலே அது அவருடைய சொந்த இரத்தமாக இருக்காது, மாறாக அவருடைய பகைவர்களின் இரத்தமாய் இருக்கும். கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்க மீண்டும் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை இது முன் அறிவிக்கிறது. ஆதியாகமம் 49:13 நாம் பார்க்கும் பொழுது, செபுலோன் கோத்திரம் நாட்டின் வடக்கு பகுதியில் கடற்கரையோரம் வாழப்போகிறது என்று கூறுகிறார். ஆதியாகமம் 49:14-15 வசனங்களை பாருங்கள். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். இசக்கார் கோத்திரமும் கடைசியிலே நாட்டின் வடக்கு பகுதியிலே அமைந்திருந்தது. ஒரு தேசத்தின் முதுகெலும்பாக விளங்கும் பெரும்பாலான வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான். இவர்கள் கடினமாக உழைக்கிறவர்கள். நாம் சாதாரணமாக கருதி நடந்து போகும் செபுலோன் மற்றும் இசக்கார் போன்ற சிறிய கூட்ட மக்களே இன்றும் தேசங்களின் முதுகெலும்பாய் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 49:16-18 வரை பாருங்கள். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். தான் கோத்திரத்தினர் கர்த்தருடைய ரட்சிப்பை தேட வேண்டியிருக்கும். ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே கலகத்திற்கு தலைமை தாங்கும் கோத்திரங்களிலே ஒன்றாக இருப்பார்கள். நாம் வேத வசனங்களை தொடர்ந்து படிக்கும் பொழுது இதை பற்றி பின்னாலே விரிவாக பார்ப்போம். ஆதியாகமம் 49:19 வசனத்தை பாருங்கள். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இது நாட்டின் வடக்கு பகுதியிலே குடியேறிய மற்றொரு கோத்திரமாகும். உண்மையில் தான் கோத்திரம் மிக வடக்கே இருந்ததால் இஸ்ரவேல் நாட்டின் எல்லையை விவரிக்கும் பொழுது அது தான் முதல் பெயர்சிபா வரை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆதியாகமம் 49:20-21 வசனங்களை பாருங்கள். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். நீங்கள் ஒரு வேதாகம மாணவராக இருந்தால் இத்தகைய ஆராய்ச்சி உங்களுக்கு மிகுந்த பலன் தரும். விவிலியத்தின் மீதமுள்ள பகுதிகளிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நபரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே ஏதேனும் ஒன்றை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கானான் தேசத்தை விட்டு எகிப்திற்கு சென்றார். ஆனால் அங்கேயும் அவர் தேவனுக்கு ஒரு சாட்சியாக விளங்கினார். பிற்காலத்திலே அவருடைய குமாரர்களான இப்ராஹிமும் மனேசேயும் சமாரியா என்று அழைக்கப்பட்ட பகுதியில் குடியேறினார்கள். கிறிஸ்துவின் காலத்திலே அந்த பகுதி பிரஜாதியாரின் தேசம் என்று அழைக்கப்பட்டது. அது சாட்சி பகர்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருந்தது. நற்செய்தியும் அந்த பகுதிக்கு சென்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே அங்கு ஊழியம் செய்யும்படியாய் சென்றார். யோவான் 4 கிணற்றருகே இருந்த ஒரு பெண்ணிடத்திலிருந்து தொடங்கி சமாரிய மக்களுக்கு அவர் சாட்சி பகிர்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49:23-25 வரை வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் குமாரர்களான இப்ராஹிம் மற்றும் மனாசே ஆகியோரிடத்திலிருந்து உருவான 2 கோத்திரங்களும் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் முக்கியமான கோத்திரங்களாக மாறின. எந்த அளவுக்கு என்றால் இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிவதற்கு இவர்களே முக்கிய காரணமாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 49:26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக.
யாக்கோபு யோசேப்பையும் அவரிடத்திலிருந்து வரப்போகும் 2 கோத்திரங்களையும் இஸ்ரவேலின் தேவனும் சிருஷ்டிகரும் மீட்பெருமானவரிடம் மீண்டும் இணைக்க முயற்சிப்பதை கவனியுங்கள். ஏனென்றால் இந்த கோத்திரங்கள், குறிப்பாக எப்ராஹிம் கோத்திரம், இஸ்ரவேலர்களை உருவ வழிபாட்டிற்குள்ளே வழி நடத்தியது. கலகத்திற்கு தலைமை தாங்கி இஸ்ரவேலின் எல்லைகளிலே 2 பொன் கன்றுக்குட்டிகளை நிறுவிய யெரொபெயாம் எப்ராஹிம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். எனவே தனது மரணப்படுக்கையில் இருக்கும் யாக்கோபு அவர்களை மீண்டும் தன் பிதாக்களின் தேவனானவரிடத்திலே திரும்ப வரும்படியாய் அழைக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பென்யமீனை பற்றிய இந்த தீர்க்க தரிசனம் சற்று விசித்திரமானது. பென்யமீன் கோத்திரம் யூதா கோத்திரத்துடன் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு என்றால், ராஜ்யம் 2ஆக பிரிந்த பொழுது பென்யமீன் கோத்திரம் மட்டுமே யூதாவோடு நின்றது. அதாவது தாவீதின் வம்சத்தோடு நிலைத்திருந்த ஒரே கோத்திரம் பென்யமீன் மட்டும்தான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எபெரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு. யாக்கோபை பொறுத்தவரை மரணம் என்பது எல்லாவற்றின் முடிவும் அல்ல. அவர் மரித்த பின் தன் முன்னோர்களுடன் சேரப்போவதாக நம்பினார். ஆபிரகாம் விலை கொடுத்து வாங்கிய அந்த நிலத்தில் உள்ள குகையிலே தனது உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்து அதே தேசத்திலே வாழும் நாள் வரும் வரை தனது உடல் அந்த தேசத்திலே இருக்க வேண்டும் என்பதிலே யாக்கோபு உறுதியாயிருந்தார். பாருங்கள், ஆதியாகமம் 49:30 வசனம். அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்பெரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். கவனித்தீர்களா? யாக்கோபு தனது குடும்ப வரலாற்றை எவ்வளவு ஆழமாக தெரிந்து வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் கையில் எந்த ஒரு எழுதப்பட்ட ஆவணத்தையும் அவர் வைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இந்த தகவல்கள் அனைத்தையும் அவர் தனது நினைவிலே வைத்திருந்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராயையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அவர் ராகேலுக்கு அருகிலே பெத்லேமிலே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதிலே அதிக ஆர்வம் காட்டவில்லை. உயிர்த்தெழுதலின் பொழுது தான் எங்கே எழுப்பப்பட வேண்டுமோ அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட விரும்பினார். அதன் மூலம் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது அவர் அங்கேயே இருக்க முடியும் என்று நம்பினார். கவனிங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். யாக்கோபு தனது கடைசி நிமிடம் வரை தரையில் கால்களை ஊண்டி இருப்பதை பார்ப்பது சுவாரஸ்யமானது. அவர் தனது வாழ்க்கையை ஒரு உலகப்பற்றுள்ள மனிதனாகவே தொடங்கினார். பிறக்கும் பொழுதே தனது சகோதரனின் குதிங்காலை பிடித்து கொண்டு பிறந்ததால் அவருக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அவர் அந்த பெயருக்கு ஏற்றவாறு எதையெல்லாம் பிடிக்க முடியுமோ அதையெல்லாம் பிடித்து கொண்டு எப்பொழுதும் முதன்மையானவராக இருக்க முயற்சி செய்தார். தன் வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அவர் ஒரு விலங்கை போல 4 கால்களிலேயும் நடக்க தொடங்கி தனக்கு வேண்டியதை எந்த வழியிலாவது அடைய முயற்சி செய்தார். ஒரு இளைஞனாக அவர் தனது சொந்த பலத்திலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்து தனது கால்களால் நடந்தார். அவர் தனது சொந்த புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையுமே நம்பியிருந்தார். தன்னால் தன்னை கவனித்துக் கொள்ள முடியும் என்றும் தனக்கு தேவன் தேவையில்லை என்றும் அவர் நினைத்தார். அவர் தன்னிறைவு கொண்டவராகவும் சுயத்திற்காக முயற்சி செய்கிறவராகவும் அடாவடி செய்கிறவராகவும் பிறரால் வெறுக்கத்தக்க மற்றும் இழிவான குணமுடையவராகவும் இருந்தார். பெனியேலிலே தேவன் யாக்கோபை முடமாக்கினார். அவரை தன் வசப்படுத்த தேவன் அவரை உடைக்க வேண்டியது இருந்தது. ஒருவேளை அவர் கழுத்தையே உடைக்கும் தேவன் ஆயத்தமாக இருந்திருப்பார் என்றே நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நொண்டி நடந்தார். அவரால் இனி தானாக நடக்க முடியாததால் ஊன்றுகோலை பயன்படுத்தி 3 கால்களிலே நடக்க வேண்டியதாக இருந்தது. இங்கே அவரது மரணத்திற்கு முன்பாக அவர் தனது கோலின் மேலே சாய்ந்து படுக்கையிலே அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. அவர் தனது கால்களை படுக்கைக்குள்ளே இழுத்து வைத்து கொண்டு ஊன்றுகோலை கீழே போட்டுவிட்டு மரிப்பதற்காக படுத்துக் கொள்கிறார். இப்படித்தான் யாக்கோபு
அவர் வாழ்க்கை நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி தான் மீண்டும் அந்த தேசத்திலே உயிர்த்தெழுப்பப்படும் நாளை எதிர்நோக்கி விசுவாசத்தின் ஒரு இறுதி செயலோடு தனது வாழ்க்கையை முடிக்கிறார். எபிரேயர் 11:13 என்ன சொல்கிறது? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இறுதியாக ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தையும் நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் இந்த கடைசி அதிகாரம் ஒருவித சோகமான உணர்வை தருகிறது. ஆதியாகம புத்தகத்திலே மரணத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கனவே கவனித்து விட்டோம். நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆதியாகமம் 2:17 வாசிக்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று ரோமர் 5:12 பவுல் பின்னாலே எழுதினார். பாவம் என்ற உண்மையும் மரணம் என்ற யதார்த்தமும் ஆதியாகம புத்தகத்திலே முழுமையாக விளக்கப்பட்டிருக்கின்றன. ஏதேன் தோட்டத்திலே தேவனோடும் மனிதனோடும் தொடங்கும் இந்த புத்தகம் எகிப்திலே ஒரு சவப்பெட்டியிலே முடிகிறது. இந்த புத்தகம் மனித குடும்பத்திற்குள்ளே பாவம் நுழைந்ததை விவரிப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதன் வாழ்வதற்கான வழியை தேவன் உண்மையுடன் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதையும் விவரிக்கிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன் தகப்பனை அதிகம் நேசித்ததால் மிகவும் அழுதார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கப்படும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். எகிப்தியர்கள் உடல்களை பாதுகாப்பதிலே மிகவும் கைதேர்ந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும். எகிப்திய மம்மிகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உடல்கள் சிதையாமல் பாதுகாக்க அவர்கள் கையாண்ட முறை இன்று வரை நமக்கு தெரியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது. அதனால்தான் யோசேப்பு தன் தந்தையின் உடலை பதப்படுத்துவதற்காக மருத்துவர்களை அழைக்கிறார். யாக்கோபு தன்னை மக்பேலா குகையிலே அடக்கம் செய்ய சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை இந்த பூமி சார்ந்தது. அவர் உயிர்த்தெழும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அந்த மண்ணிலேயே இருப்பார். ஆனால் இன்று விசுவாசிகளின் நம்பிக்கை வேறானது. நாம் ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்பட்டு விண்வெளியிலே உள்ள புதிய எருசலேம் என்ற இடத்திற்கு செல்வோம். இவை இரண்டுமே வெவ்வேறு நம்பிக்கைகள் என்றாலும் இரண்டுமே மகிமையானவைகள்தான். ஆதியாகமம் 50:3 நாம் பார்ப்பது போல உடலை பதப்படுத்த அவர்களுக்கு 40 நாட்கள் தேவைப்பட்டது. இதிலிருந்து அந்த முறையிலே பல கட்டங்கள் இருந்தன என்பது தெளிவாகிறது. மேலும் எகிப்தியர்கள் அவருக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இது ஏதோ கடமைக்காக செய்யப்பட்ட துக்கம் என்று நான் நினைக்கவில்லை. எகிப்து தேசத்திலே அவர் ஒரு உண்மையான பரிசுத்தவானாக வாழ்ந்திருக்க வேண்டும். குறிப்பாக யோசேப்பின் தந்தை என்பதால் அவர் பெரும் மதிப்பை பெற்றிருந்தார். யோசேப்பு அந்த தேசத்தின் இரட்சகராக இருந்தார். ஆனால் அவருடைய தந்தை யாக்கோபு அந்த நேரத்திலே தேவனுடைய உண்மையான மனிதராக திகழ்ந்தார் என்று நாம் நம்பலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களிலே யாக்கோபு ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல இப்பொழுது கானானிலே கொண்டு அடக்கம் செய்ய பார்வோனிடத்திலே அனுமதி கேட்டு எகிப்து தேசத்திலே உள்ள முக்கியமான பலரோடு சேர்ந்து யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் செய்ய புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு எகிப்து தேசத்திலே அதிகமாக மதிக்கப்பட்டார், நேசிக்கப்பட்டார் மற்றும் கௌரவிக்கப்பட்டார். உலகத்திலேயே மிக நீண்ட தூரம் சென்ற இறுதி சடங்கு ஊர்வலம் இதுவாகத்தான் இருந்திருக்கும். இது எகிப்திலிருந்து தொடங்கி கானானில் உள்ள எப்ரோன் வரை நீண்ட தூரம் சென்றது. ஆதியாகமம் 50:8 நாம் பார்ப்பது என்ன? இவர்கள் அனைவரும் நிச்சயம் எகிப்திற்கு திரும்பி வருவார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவே அவருடைய குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் அங்கேயே விட்டு செல்லும்படியாக பார்வோன் கட்டளையிட்டாரோ என்று நமக்கு யோசிக்க தோன்றுகிறது. பார்வோன் யோசேப்பை இழக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவருக்கு இன்னும் யோசேப்பின் உதவி தேவைப்பட்டது. ஆதியாகமம் 50:9 முதல் 11 வசனங்களை பார்த்தால் அந்த அடக்க ஊர்வலம் யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடியதை கானானியர் பார்த்து இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்று சொன்னார்கள். ஆதியாகமம் 50:12-13 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்பெரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள
குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ராகேல் அடக்கம் செய்யப்பட்ட பெத்லகேம் அங்கிருந்து வெறும் 20 மைல் தூரத்தில் தான் இருந்தது. அப்படி இருந்தும் யாக்கோபு ஏன் அங்கே அடக்கம் செய்யப்படவில்லை என்று நமக்கு தோன்றலாம். அதற்கான காரணம் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த மக்கபேலா குகையை விலை கொடுத்து வாங்கியிருந்தார். தான் அந்த மண்ணிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தன் முன்னோர்கள் முறைப்படி காசு கொடுத்து வாங்கிய இடத்திலேயே தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று யாக்கோபு விரும்பினார். எனவே அவருடைய முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே யாக்கோபு சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டார். இவர்கள் அனைவருக்குமே உயிர்த்தெழுதல் குறித்த ஒரே விதமான நம்பிக்கை தான் இருந்தது. பாருங்கள், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிக்கிறேன். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடனே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். தங்கள் தந்தை யாக்கோபு இறப்பதற்கு முன்பே அவருடைய சகோதரர்கள் யோசேப்பினிடத்திலே போய் தங்கள் பயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. தந்தை மறைந்த பிறகு யோசேப்பு தங்களுக்கு எதிராக திரும்பி பழி வாங்குவாரோ என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். அதனால் யாக்கோபு அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்து அதை யோசேப்பிடம் சொல்ல சொன்னார். யோசேப்பு தங்களை துன்புறுத்த மாட்டார் அல்லது பழிவாங்க மாட்டார் என்பதிலே யாக்கோபு உறுதியாக இருந்தார். சகோதரர்கள் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தோடு யோசேப்பிடம் வந்தபோது அதை கேட்டு யோசேப்பு தேம்பி தேம்பி அழுதார். இப்பொழுது அவர்கள் தங்கள் பாவத்திற்காக உண்மையாகவே மனம் வருந்துகிறார்கள். நீங்கள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50, 18, 19 வசனங்கள். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? அவர்கள் யோசேப்பிற்கு முன்பாக விழுந்து பணிவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் மீண்டும் மீண்டும் உண்மையாவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் யோசேப்பு அந்த புகழை தேவனுக்கே செலுத்துகிறார். இப்போது இதோ வேதத்தின் மிக முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். ஆதியாகமம் 50, 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கவனித்தீர்களா? உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு தூர நோக்கு திட்டம் கடவுளிடத்தில் இருக்கிறது. துன்பங்கள் வரும்பொழுது என் மூக்கிற்கு முன்னால் இருப்பதை கூட என்னால் சரியாய் பார்க்க முடிவதில்லை. அந்த அளவுக்கு நான் ஒரு சாதாரண மனிதனாகவே இருக்கிறேன் என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஏன் தேவன் இதை எனக்கு அனுமதிக்கிறார் என்று கேட்கிறேன். ஆனால் அவர் ஒரு நல்ல நோக்கத்தை மனதிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல காரியத்தை அது நிறைவேற்றும் என்றால் ஒழிய கர்த்தர் எதையும் உங்களை நெருங்க விட மாட்டார். இப்பொழுது யோசேப்பு சொல்வதை கவனியுங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்கிறேன். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். இதன் மூலம் யோசேப்பு ஒரு கொள்ளுப்பாட்டனுக்கும் அடுத்த தலைமுறையை கண்டார் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை பாருங்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள்.
ஆதியாகம புத்தகம் இப்படித்தான் முடிவடைகிறது. இது தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று தொடங்கியது. ஆனால் எகிப்தில் ஒரு சவப்பெட்டி என்ற செய்தியுடன் முடிவடைகிறது. மனித குலத்திற்கு என்ன ஆனது? தேவனுடைய படைப்பிற்குள்ளே பாவம் நுழைந்து விட்டது. யாக்கோபை எடுத்து சென்றது போல யோசேப்பை ஏன் அப்பொழுதே கானானுக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்யவில்லை? ஏனென்றால் யோசேப்பு எகிப்து தேசத்தின் மாபெரும் நாயகனாக இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய உடலை எகிப்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல எகிப்தியர்கள் நிச்சயமாய் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் யோசேப்பு தன் சொந்த மக்களிடம், நீங்கள் கானானுக்கு திரும்பி செல்லும் பொழுது என் எலும்புகளை இங்கே விட்டுவிட்டு போகாதீர்கள் என்று சொல்கிறார். யாக்கோபிடம் நாம் கண்ட அதே நம்பிக்கையை யோசேப்பிடத்திலேயும் இப்பொழுது பார்க்கிறோம். அதாவது தேவன் கானான் தேசத்தை தங்களுக்கு நித்திய சொத்தாக கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அது. தாங்கள் உயிர்த்தெழும்பும் பொழுது தங்கள் சொந்த மண்ணிலேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விசுவாசிகளுக்கு கொடுப்பார் என்று யோசேப்பு நம்பினார். எபிரேயர் புத்தகம் யோசேப்பின் வாழ்க்கையில இந்த செயலை விசுவாசத்தின் உச்சகட்டமாய் சொல்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு தன் அந்திய காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். சரி, இதன் நிறைவேறுதலை யாத்திராமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது யோசேப்பின் எலும்புகளை தங்களோடு எடுத்து சென்றார்கள். அன்பானவர்களே, கடவுள் உங்களோடு பேசிய வேத பகுதிகளை மீண்டும் படித்து சிந்தித்து பார்த்து அதற்கு கீழ்ப்படியுங்கள். கடந்த 65 நிகழ்ச்சிகளிலே ஆதியாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் செய்த ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் தக்கதாக நித்தியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் கொடுப்பார். தன் சகோதரரில் விசேஷித்தவன் யார்? தன் சகோதரரில் விசேஷித்தவன் யார்? ஆப்ஷன் ஏ எப்பிராயிம், ஆப்ஷன் பி பென்யமின், ஆப்ஷன் சி யோசேப்பு. ஆப்ஷன் ஏ எப்பிராயிம், ஆப்ஷன் பி பென்யமின், ஆப்ஷன் சி யோசேப்பு. ஒரு உலக பற்றுள்ள மனிதனாக எப்போதும் முதன்மையானவராக இருக்க முயன்ற, புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையுமே நம்பியிருந்த, பிறரால் வெறுக்கத்தக்க மற்றும் இழிவான குணமுடையவராகவும் இருந்த யாக்கோபு தன் இறுதி படுக்கையில் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவு தேவன் அவரை மாற்றினார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு பூமியின் மேல் தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தான். எனவேதான் தன்னை கானானுக்கு கொண்டு போக சொன்னான். நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட அற்புதத்தை நம் கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14.